हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव। ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் விதுரர் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாம எதையுமே கண்களை கொண்டு பார்க்கிறோம். ஆனால் கண்ணால் தான் பார்க்கிறோம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. வெளிச்சத்தை கொண்டு பார்க்கிறோம். ஏன்னா இருட்டில் என் கையே என் கண்ணுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் பேசுறது காரணம் வாயின்னு நினைக்கிறோம். ஆனால் காற்று இல்லாட்டி பேச முடியாது. நம்ம காதில் ஒருத்தர் பேசுறது விழுது அப்படின்னா அதுக்கு காது காரணம் இல்லை, அது இரண்டாம் பட்சம்தான். ஆகாயத்தால் கேட்குறோம். பூமியில் வாசனைகள் இருக்குது, காற்றில் தொடு உணர்வு இருக்குது. இப்படி பஞ்சபூதங்களை கொண்டு தான் நமக்கு பொழப்பு நடக்குது. அதுக்கு தேவர்கள் இருக்கிறாங்க. அப்போ காத்தால் எழுந்ததும் வேலையாக பூமியை வணங்கணும். வணங்கிட்டு அடுத்தடுத்து வீட்டில் இருக்கிற மூத்தவங்க திருவடிகளை வணங்கணும். விடிய காத்தால் ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு குரு பரம்பரை குருமார்களை தியானிக்கணும். தேவர்கள், ரிஷிகள், முனிவர்களை நினச்சி பார்க்கறதுனால நல்ல புத்தி வரும். நாம ஜபமும் காத்தால பண்ணால் ரொம்ப நல்லது. தங்களுடைய கோத்திர பிரவர்த்தகர், அந்த கோத்திரத்தை ஸ்தாபித்தவர், இவங்களை நினைக்கிறதெல்லாம் நன்றி கடன். இன்னைக்கு மக்கள் ரொம்ப கலப்படமாக இருக்கிறதுனால கோத்திர பெயர்லாம் கிடையாது, தெரியாது. அதற்கு முக்கியத்துவத்தை தரணுங்கிற குணம் அரசுக்கே கிடையாது. சூரியனை கொண்டு பார்க்குறோம், காற்றை கொண்டு பேசுகிறோம், அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். கிருஷ்ண தொடர்புக்காக இந்த தேவர்கள்ட்டாலும் நம்ம வேண்டணும். அது நல்லது. ருக்மிணி தேவி ஒரு துர்கா ஆலயத்தில் பூஜைக்காக போகும்போது தான் கண்ணபிரான் அந்த அம்மாவை தேரில் கடத்திட்டு வராங்க. அதாவது வணக்கத்துக்குரியவங்களா தேவர்களை மதிக்கிறது நல்லது. ஆனால் முழுமுதற் கடவுளாக கிருஷ்ணரை தினமும் நாம் நாம ஜபத்தோடு அவருடைய தொடர்பு வேண்டி தேவர்கள்ட்டெல்லாம் கூட பிரார்த்திக்கலாம், நல்லது. ராமபிரான் தினமும் வசிஷ்டரை வணங்குறார். உலக விவகாரங்களை சமாளித்தபடி பக்தி பண்ணணும். கொஞ்சம் கஷ்டம்தான். முதல்ல சைக்கிள் கற்றுக்கும் போது 10 பேர் பிடிச்சாலும் அந்த ஆள் வளைவார். ஓட்டுறவன் நல்லா பழகிட்டான்னு வச்சுக்கலாம், அவனை கூட 2 கையும் விட்டுட்டு ஓட்டுறது உண்டு. எல்லாம் பயிற்சி தான். அப்போது இதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக நல்ல விஷயங்களை நாம் கடைப்பிடிச்சு கிருஷ்ணர்கிட்ட போகணும். கெட்டவங்களோட சேர்ந்தால் கெட்ட புத்தி வந்துடும். அதனால் அதை நம்ம நிறுத்திடணும். திருதராஷ்டர் அப்பப்போ விதுரருக்கு பொருட்கள் அனுப்புவான். குடிசையில் இருக்கிறானே தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்புவான். விதுரர் அதை ஏற்றுக்கிட்டது கிடையாது, யாருக்கா கொடுத்துருவார். ஒரு ஜீவனுக்கு பகவான் அருள் புரிகிறார் அப்படின்னாச்சுன்னா அதோடைய முதல் அடையாளம் என்னென்னா சத்சங்க தொடர்பை தருவார். ஆனாலும் அந்த தொடர்புக்கு வந்த ஒருத்தர் தீய சேர்க்கையில் சேராமல் இருக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. உண்மையிலே உலகத்தில் இருக்க கடவுள்கிட்ட இரக்கம் காட்டுங்க, நான் உலகத்தில் நான் நல்லா வாழணும், எனக்கு இரக்கம் காட்டுங்கன்னு கேட்குறது தப்பு. உலகத்தில் விடுபடத்தான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கணும். என் மேலே இரக்கம் காட்டுங்க, என்னை விடுபடுத்துங்கன்னு. அதுதான் உண்மையான பிரார்த்தனை. தவத்தால் பாப வினைகள் தகனமாகும். பக்தி மாபெரும் தவம். நம்மக்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு பகவானுக்கு ஆசை வர்றபடி பக்தி பண்ணணும். அதுதான் தூய பக்தி. நம்முடைய பக்தி உத்தமமானது அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். அன்பு இருந்தால் சாப்பிட தந்தது பிடிக்கும். அன்பு இல்லாட்டி அன்பு இல்லாத இடத்துல பசி இருந்தால் கூட சாப்பிட விருப்பம் வராது. கடவுள்கிட்ட அன்பாக நடந்துக்கிடணும். அப்போ தான் உலகப்பற்று அதில் உலகப்பட்டு வச்சுக்கலாம், அந்த தெளிவு உண்டாகும். திருதராஷ்டிரன் அரண்மனையில் தண்ணி கூட குடிக்காமல் வந்த பகவான் விதுரர் இல்லத்தில் எளிமையாக சாப்பிட்றார். சுகதேவர் இப்படி விதுரருடைய கதையை விவரிச்சுக்கிட்டே இருக்கிறார். பாண்டவர் பங்கு ராஜ்யத்தை துர்மதியன் துரியோதனன் அபகரித்து வச்சிருந்தான். முறையாக பங்கு கேட்கும்போது தரலை. பகவானும் பேசி பார்த்தார். கௌரவர்கள் திருந்துற மாதிரி தெரியலை. விதுரர்களும்
விதுரரும் நீதி நியாயங்களை பேசி பார்த்தார். கேட்குற மாதிரி இல்லை யாரும். குழந்தை பருவத்திலிருந்தே பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பயங்காட்டியாவது அவங்கள பாவம் பண்ணுறதுலேருந்து நகர்த்தணும். அப்போ தான் வாலிபத்தில் யோக்கியனாக இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற வாலிபர்களுக்கு மொத்த வாழ்க்கையும் ஃபோன்லேயே வந்துருச்சு, செல்ஃபோனில். அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் வாய் பார்க்குற புத்தியும் வராது, கல்யாண ஆசையும் வராது, பிள்ளை பெற்றுக்கிற ஆசையும் வராது. ஃபோனே போதும் எல்லாம். எல்லாத்தோட அதில் ஜாஸ்தி இன்பம் அவனுக்கு கிடைக்குது. விதுரர் நீதி பேசும்போது துரியோதனன், அதாவது விதுரர் வந்து அந்த நீதியாட்டம் திருதராஷ்டிரன் சொன்ன விஷயம், திருதராஷ்டிரன்ட்ட சொன்ன விஷயம் வந்து துரியோதனன் காதுக்கு போகுது. இதனால் அவனுக்கு ஆத்திரம் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் விதுரரை பார்த்து, நீர் வேலைக்காரி பிள்ளை தானே, அதனால தான் புத்தி கீழ்த்தரமாக இருக்குன்னு சொன்னான். விதுரரால் துரியோதனனை நாசமாக்க முடியும், அதுக்கு சக்தி உண்டு. ஆனால் அவர் சகிச்சுக்கிட்டார். சக்தியை நல்ல விதமாக பயன்படுத்துகிறவன் சாத்வீகி, அவன் தெய்வீக தன்மைக்கு வந்துடலாம். சக்தியை தனக்காக சுயநலமாக பயன்படுத்துகிறவன் ராஜசி, ரஜோகுணம் உள்ளவன், அவன் மனிதன் அந்த லெவல்லே இருப்பான். சக்தியை தவறாக பயன்படுத்துகிறவன் தமோ குணத்தவன், அவன் வந்து அரக்கனாக இருப்பான். சகிப்பு தான் ஒருத்தனை சாதுவாக்கும். மாமியார்கள் மருமகளை திட்டியபடி இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். சகிப்பு அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லித்தரப்படலை. குற்றம் சுமத்துவாங்க, ஆதிக்க உணர்வை காட்டுவாங்க. யாரையும் மனதால் கூட நோகடிக்க கற்பனை பண்ணக்கூடாது. அனைவருக்குள்ளேயும் நாம் வணங்குற இறைவன் அந்தர்யாமியாக இருக்கிறார். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். எண்ணெய், மிளகா இதுகளெல்லாம் பொரித்து நிறைய பேர் கார உணவு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எரிச்சல் தரும். காய்கறிகள், கனிகள் போதுமானது, அதெல்லாம் உயிருள்ள உணவு. தானியங்கள் முளைக்க வச்சா உயிரூட்டப்பட்ட உணவு. மாமிசம் வந்து செத்துப்போன உணவு, சுத்தமற்றது, சாப்பிடக்கூடாது. துக்கம், கோபம் இரண்டையும் செரிக்கும் சக்தி சாத்விக ஆகாரத்தில் இருக்குது. சுகம் வேணும்னா அளவோடு சாப்பிடணும். துயரம் வந்தால் அதை விழுங்கிடணும், வச்சுக்கிட்டே அலையக்கூடாது. கோபம் வந்தால் அதை செரிச்சிடணும், சீரணிக்க வைக்கணும். இல்லாட்டி ஆறப்போட வைக்கலாம். சபையில் விதுரருக்கு எத்தனையோ அவமானங்கள் வந்துச்சு. காய்கனியே சாப்பிட்டு பழகுனால அவருக்கு இது ஒரு பொருட்டாக தெரியல, சகிச்சுக்கிட்டார், நிம்மதியாக தான் இருந்தார். எல்லோரும் நிந்தையில் ஒரு ரசம் கண்டு இருக்கிறாங்க, ஒரு சுவை கண்டு இருக்கிறாங்க. புற பேசுறது இருக்கிற நாட்டம் நாமஜபத்தில் வரலை. ராமாயணத்தில் ராவணன் சாதுவான விபீஷணரை அவமதித்தான். மகாபாரதத்தில் துரியோதனன் சாதுவான விதுரரை அவமதித்தான். சாது நிந்தையால் தான் இவங்க அழிஞ்சு போனாங்க. குடும்பத்துக்கு ஒரு சாது இருந்தால் கூட அந்த குடும்பம் நல்லா இருக்கும். சாது போயாச்சுன்னா நன்மை வராது. விதுரர் வந்து கௌரவர்களை விட்டு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டார். தேவைகள் குறைய குறைய பாபமும் குறையும். தேவைகள் பெருக பெருக பாபம் பெருகும். கிடைச்சிருக்கிறதுல நிறைவு அடையாதவங்களை பாபம் செய்ய மனசு தூண்டிக்கிட்டே இருக்கும். அதனால் பாபத்துடைய தந்தை அதிருப்தியும் பேராசையும் தான். விதுரர் 36 ஆண்டுகள் தீர்த்த யாத்திரை செய்தார். கூட எதையும் அவர் எடுத்துகிட்டு போகலை. யாத்திரையின் பொருள் வந்து சமஸ்கிருதத்தில் யாதித்ராதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புலன்களை அது எதிர்கொள்ளும் எதிரான விஷயங்களிலிருந்து விலக்கி அனுகூல விஷயங்களில் ஈடுபடுத்துவது யாத்திரை. பல தீர்த்தங்களை நீராடி தன்னை வந்து புனிதமாக்கணும். அந்த தீர்த்தம் மாதிரி புனிதமாக ஆக்கிக்கிடணும். அதுதான் தீர்த்த யாத்திரை. பிரம்மச்சரியம் கடைப்பிடிப்பேன், கோபப்பட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், வீணான பேச்சு பேசி காலம் கழிக்க மாட்டேன், இப்படி ஒரு சபதத்தோட தீர்த்த யாத்திரையை செய்யணும். இந்த காலத்தில் வெட்டி பேச்சு தான் ஜாஸ்தி. அதுதான் பொழுதுபோக்காக கருதப்படுது. அந்த நினப்போடைய தீர்த்த யாத்திரை போகிறவங்களும் இருக்கிறாங்க. இது வந்து ஊர் சுற்றுறதுக்கு சமம், இறை உணர்வு பெற முடியாது. காக்கா கூட காசி மதுராவில் வட்டம் போடுது, அது தீர்த்த யாத்திரையா என்ன? அது ஊர் சுற்றுறது, அவ்வளோதான்.
சாதுக்கள், பிராமணர்கள் இவங்கள நிந்த பண்ணிட்டு எத்தனை தீர்த்த யாத்திரை போனாலும் புண்ணியம் கிடைக்காது. சாதுக்கள்கிட்ட நல்ல எண்ணம் சாதுக்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாட்டி எந்த யாத்திரை பண்ணாலும் பயன் வராது. புனித நதிகளில் சோப்பு போடக்கூடாது, வாய் கொப்பளிக்கக்கூடாது. சைத்தன்ய மகாபிரபு கூட சொல்கிறாங்க, சுகபோகிகளும் பாபிகளும் தீர்த்தங்களை நோக்கி படையெடுத்து போகிறாங்க, நதிக்கரைகளே வசிக்கிறவங்களாகவும் இருக்காங்க. இதனால தான் தீர்த்தங்களுடைய மகிமை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படி வருத்தப்பட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். பலர் பாபியாகத்தான் தீர்த்த யாத்திரை கிளம்புறாங்க. விதுரர் மாதிரி புண்ணியவானா போகணும், அதுதான் நல்லது. புண்ணியவான்களை தீர்த்தங்கள் விரும்புது, அவங்களுடைய வருகையை விரும்புது. யாராவது உங்களை அவமதித்து நிந்தை செய்து அதை நீங்கள் சகிச்சுக்கிட்டா உங்களுடைய பாவங்கள் அவனுக்கு போயிடும், அவங்ககிட்ட இருக்க புண்ணியம் உங்களுக்கு வந்துடும். அதனால் தீர்த்த யாத்திரிகர்கள் முடிஞ்ச வரைக்கும் உபவாசம் இருக்கணும், பிராமணர்களை மதிக்கணும், சாதுக்களை மதிக்கணும். அப்படி மதித்து உபவாசம் இருந்தால் உடல் சுத்தமும் வந்துடுது, பாபம் எரியும், உள்ளத்தில் சாத்வீக பாவம் வெறியும். விதுரர் ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் விரதம் இருந்து வணங்கி நீராடினார். தீர்த்த யாத்திரையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். யாருக்கும் அடையாளம் தெரியாதபடி இருக்கணும், குறைவாக உயிரை தக்க வைக்க மட்டும் உண்ணணும், சரீர அலங்காரம் கூடாது, வெறுந்தரையில் தூங்கணும், சாதுக்களை பெரியவங்களை மதித்து அவங்க சொல்கிறத மனசில் கேட்டுக்கணும். அந்த தீர்த்தங்களை சுற்றிலும் இடத்த சுத்தமாக வச்சுக்க நாம் முயற்சி பண்ணணும். இப்படி நடக்கிறவங்க நதிகளுக்கு போயாச்சுன்னா நதிக்கு சந்தோஷம் வரும். பரத்வாஜ முனிவர் கங்கையில் குளிக்க வர்ற போது கங்கா சந்தோஷத்தில் 25 படி மேலே ஏறி நிற்பா. அனைவரும் பாவம் தீர்க்க வராங்க, இவரோ என்ன புண்ணியம் உடையவளை ஆக்க வர்றார் அப்படின்னு சொல்லி கங்கா மகிழ்ச்சி அடைஞ்சா. துவாரக நகர் தங்கத்தால் ஆனது அப்படிங்கிறதுனால பகவான் அதை அங்கேருந்து புறப்படும் போது கடலில் மூழ்க வச்சிட்டார். செல்வம் ஆபத்து தான், விபரீதம் தரும். துவாரகா கண்ணனின் திருமேனி, அந்த துவாரகா கண்ணன் அந்த ஆலயத்துக்கு இப்போ போனீங்கன்னா கண்ணனுடைய திருமேனி இருக்க ரொம்ப மங்களமாக இருக்கும், பார்த்து தீராது. ஒரு ஸ்லோகம் உண்டு, விஸ்வேசம் மாதவம் டுண்டிம் தண்டபாணிம் ச பைரவம். இதை தினமும் சொன்னால் காசியில் வாசம் செய்த பலன் உண்டு. காசி ஸ்தல மகிமையால் அங்கே 9 மாதம் வசித்தவனுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காசி மயான பூமி, மயானம்னாலே ஞான பூமி. காசி மயானத்தை 3 தடவை நினச்சா புத்தி சுத்தம் அடையும். தினமும் 3 தடவை நினைக்கணும். காசியில் இறக்குறவங்களுக்கு சிவபெருமான் ராமநாமத்தை சொல்லி வைஷ்ணவ தீட்சை கொடுக்குறார். இருக்கும் இடத்துல இருந்தபடி காசியை நினைக்கலாம், நாமம் சொல்லலாம். அப்படி கற்பனை செய்தால் கூட நீங்கள் காசி வாசி தான். சத்தியோகத்தில் மனதால் பாபம் செய்தால் கூட தண்டனை உண்டு. கலிகாலத்தில் மனதால் புண்ணியம் செய்தால் பலன் உண்டு, நல்ல காரியம் செய்தால் பலன் உண்டு, புண்ணிய பலன் உண்டு. காசிக்கு பித்ருகயா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. பல்குடி நதி அங்கே ஓடுது. அங்கே முதல் சிராத்தம் கடைசி சிராத்தம் செய்வாங்க. முதல் சிராத்தம் அந்த நதியில், கடைசி சிராத்தம் அட்சய மரம் அங்கே ஒன்று இருக்குது, பெரிய ஆலமரம், அங்கே செய்வாங்க. பகவான் பாதத்தை அதுக்கப்புறம் தரிசிக்கணும். அங்கே புரோகிதர் சொல்லுவாங்க, எதையாவது விட்டுட்டு போங்க, காசி கயாவில் பூஜை செய்யும்போது ஏதாவது நீங்கள் அங்கே விடணும்னு சொல்லுவாங்க. விட்டாச்சுன்னு அவங்க மனசில் நினச்சி சொன்ன பிறகு இனி பகவான்கிட்ட ஏதாவது கேளுங்கம்பாங்க. மனுஷங்க நரியை விட தந்திரக்காரங்க, பாம்பை விட விஷமானவங்க. விட சொன்னால் பருப்பு பழம் காய் எதையாவது திங்கிறத பற்றி விடுவாங்க, பிடிக்காத காய்கறியை விடுவாங்க. பாவைக்காய் பிடிக்காது, அதை நிறைய பேர் விடுவாங்க. ஆனால் கேட்க சொன்னால் ரொம்ப விவரமாக கேட்பாங்க. இதெல்லாம் சபதத்திலே சேராது. பாபத்தையும் மன அமைதிக்கு கேடு தரும் விவகாரங்களையும் விடணும். காசிக்கு போனேன், கோபத்தை விட்டேன். கயா போனேன், பேராசையை விட்டேன், லோபத்தை விட்டேன். பிருந்தாவனம் போனேன், காமத்தை விட்டேன், இப்படி சொல்லணும். கடவுளுக்கு பிரியமானதை செய்யணும், அப்போ அவர் மகிழ்ச்சி அடைவார். அவருடைய மகிழ்ச்சி தான் நம்முடைய உள்ளத்துக்குள்ள திருப்தியாக மாறுது. காசி ஞான பூமி, அயோத்தி வைராக்கிய பூமி, பிருந்தாவனம் பிரேம பூமி, நர்மதா தவ பூமி, தாமிரபரணி பக்திக்கான பூமி.
காசி யாத்திரையை பூர்த்தி செய்துட்டு விதுரர் பிருந்தாவனம் யமுனை கரை வந்தார். பகவான் கருணை உங்களுக்கு கிடைச்சா 4 மாதங்கள் பிருந்தாவனத்தில் தங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த 4 மாதமும் இடையறாம நாம பஜனம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா.